வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். பொதுவாக நம்மளுடைய நாட்டில் ஏதாவது ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா இங்கே இருக்கிறவங்க தான் படியேற்றுக்கிறனுங்கிற ஒரு மனநிலை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதாவது கேஸு தட்டுப்பாடு, முதலமைச்சர் என்ன பண்ண போகிறாருன்னு அங்கே ஒருத்தர் கேட்காரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் ஒரு ஆளை தூக்குறதுக்கு விவாதம் போய்கிட்டே இருக்குது. நாட்டில் ஏகப்பட்ட விவாதம் இருக்குது. எங்கள் அண்ணனுக்காக உசுரையே கொடுப்பான், புள்ள ஊட்டியெல்லாம் விட்டுட்டு 4 மணிக்கு கிளம்பி வந்திருக்கேன், ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்படி சொல்கிறவங்க மத்தியில் தான் நம்ம ப்ரோக்ராமை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் வாங்க. நேரா செம சீனுமாக்குள்ள போறோம். அரிசி கொடுக்கும், பருப்பு கொடுக்கும், எண்ணெய் கொடுக்கும், மண்ணெண்ணெய் கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். ஆனா பிரதமர் போட்டாவை மட்டும் அங்க வைக்க மாட்டீங்க. இதெல்லாம் நியாயமே இல்லை. ஆமா அப்படின்னு இந்த ரேஷன் கடைக்குள்ள போட்டா இல்லைங்கிறத இப்ப பிரச்சனையா கொண்டு வராங்க. அப்புறம் நம்ம புதுசா எம்பி ஆனார்ல அன்புமணி என்னாச்சு, அவருக்கு வருத்தம் கலந்த சந்தோஷம் ஒரு இடத்துல இருக்கு. என்னன்னா எங்கேயாவது மீட்டிங்னா என்னை கூப்பிடவே மாட்டாங்க. சின்னையா சந்தோஷமா அவர் வாட்டுக்கு இருக்கட்டும், சௌமியாமா நீங்க வாங்கன்னு எங்க வீட்டம்மாவை கூட்டிட்டு போயிடுறாங்க. எங்க வீட்டம்மாவும் எனக்கு பதிலாக ஆக்ரோஷமா பேசி ஓட்டுகளை அள்ளுறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிங்கிறார் அண்ணாச்சி. எங்க போனாலும் சரி, இப்ப அன்னைக்கு பிரதமர் கூட்டத்துக்கு போனா அங்க இருக்கிற மற்ற தலைவர்கள்லாம் ஏங்க உங்களோட அவங்க நல்லா பேசுறாங்க, நானும் ஆமாங்க அப்படிதாங்கன்னு சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா அவங்க உணர்வு பூர்வமா ஒன்னு எடுத்துட்டாங்கன்னா, அவங்க உண்மையிலே அவங்க ஒன்னு கையில ஒன்னு பிரச்சனை எடுத்துட்டாங்கன்னா என்ன தூங்க விட மாட்டாங்க. அதை முடிக்கிற வரைக்கும் என் பொண்ணுக்கு தெரியும், அதை முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கும் தூக்கம் வராது. இந்த 108 நாள் நான் பார்த்தேன். நான் இவ்வளவு நாளா நான் பார்த்தேன். 108 நாள்ல அவங்களுக்கு ஏதோ ஒன்று உள்ள ஏதோ ஆவி ஏதோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 108 நாள்ல இப்ப ஒரு மேடையில் இருக்க எல்லாம் கை தட்டுறாங்க பாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அவ்வளோ வேகமா. காலையில் 5 மணினா 5 மணிக்கு அங்க இருப்பாங்க. ராத்திரில இப்ப பார்த்தா வீட்டில் பார்த்தா ராத்திரில ஒரு 2 மணி 2:30 மணிக்கு தான் வருவாங்க. காலையில் 6:30 மணிக்கெல்லாம் எங்கடா காணும். 6:30 மணிக்குன்னா ஒரு கல்யாணத்துக்கு. அப்போ இவ்வளோ எதுவும் சலிக்காம, முகம் சலிக்காம ப்ரோக்ராம் எங்க போனாலும் எத்தனை பேர் கையை கொடுத்து வாழ்த்துகள் போட்டோன்னா சலிக்காம. நான் கூட எனக்கு கொஞ்சம் அப்பப்போ கோவம் வந்துடும். அது உங்களுக்கும் தெரியும், நியாயமான கோவம் தான் என் கோவமும். ஆனாலும் அவங்க எதுவுமே இல்லை. அதனால இப்ப என்ன யாரும் கூப்பிடுறது இல்லை, அவங்கள தான் கூப்பிட்டு போறேன். தம்பிகளா எல்லாம் உங்க அக்கௌண்ட்டை ரெடியா வச்சுக்கோங்க. அண்ணாச்சி 1000 ரூபா போடுறேன். ஷூ வாங்கிக்கோங்க, பேக் வாங்கிக்கோங்க, எல்லாம் வாங்கிக்கோங்க. மிச்ச காசுக்கு ஏதாவது பப்பர் மிட்டாய் குச்சி மிட்டாயோ வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி ஓட்டு மட்டும் எங்களுக்கு போட சொல்லுங்க அப்படின்னு நம்ம புதுச்சேரி முதல்வர் சொல்லுதார். அப்படியா நம்ம முதல்வரை ஏட்டா, ஐயா இன்னைக்கு எதுவும் இல்லையா? நான் தான் நேற்றே பேசிட்டேனே, அங்கே வரங்க லிஸ்ட்டுன்னு எடுத்து போட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து சல்லு போயிட்டே இருக்கேன். சில பேர் இன்ஸ்டால்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க, விட்டு போங்க ஐயா அப்படின்னு. ஐயா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போயிருக்காரு. நாம வழங்குகிற மகளிர் உரிமை தொகையை யாராலும் நிறுத்த முடியுமா? முடியவே முடியாது. அப்படி அவங்க நினைச்சால அவங்க வீட்டு பெண்களை அவங்களுக்கு கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிடுவாங்க. அதனாலதான் இப்ப அதிகப்படி அறிவிக்கிறாங்க. அடுத்து பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டத்தை யாராவது கை வைக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? அந்த குழந்தைகளை பட்டினி போட்டா தமிழ்நாட்டு மக்கள் அவங்க சும்மா விட மாட்டாங்க. அதே மாதிரி பெண்களுக்கான விடியல் பயண திட்டத்தை அவங்களால மாற்ற முடியுமா? முடியாது. இன்னும் இருக்கு, உயர்கல்விக்கு உறுதுணையா இருக்கிற புதுமை பெண் திட்டம், தமிழ் முதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இதையெல்லாம் தடுக்கவோ நிறுத்தவோ எந்த கட்சியாவது யோசிக்க முடியுமா?
முடியாது. அப்படியே இன்னொரு விஷயத்தை சொன்னார். திமுக ஆட்சியில் என்ன நடக்குது, என்ன செஞ்சியன்னு கேட்கல, எடுத்து பாருங்க, வரலாறு எடுத்து பாருங்க, டேட்டா பேஸ் எடுத்து பாருங்க. அதிமுக ஆட்சியில் என்ன புரிந்துணர்வு நடந்துச்சு, நமக்கு என்ன புரிந்துணர்வு நடந்துச்சு, எவ்வளவு நாம கடன் வாங்கியிருக்கோம், எவ்வளவு நலத்திட்டங்களை பண்ணியிருக்கோம், போய் ரோட்டு காட்டில் பாருங்க, பாரமா இருக்கு போங்க அப்படிங்க. கடந்த 2016 2021 அதிமுக ஆட்சியில் தொழில் முதலீட்டுக்காக போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எவ்வளவு தெரியுமா? 471. இதுவே நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் 1190 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறோம். கடந்த கால ஆட்சியில் ஈர்த்த முதலீடு, அதிமுக ஆட்சியில் ஈர்த்த முதலீடு 4,13,414 கோடி தான். ஆனா நம்ம ஆட்சி காலத்தில் 12,54,133 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம். 3 மடங்கு அதிகம். 2016-21 புதுசா 4 சிப்காட் தொழிற்பூங்காக்களை தொடங்கினாங்க அதிமுக ஆட்சியில். 4 தான் சிப்காட் தொழிற்பூங்கா. ஆனா நாம 33 புது சிப்காட் தொழிற்பூங்காக்களை தொடங்கி இருக்கிறோம். ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டா 2021 வரைக்கும் இருந்த எண்ணிக்கை, அதிமுக ஆட்சியில் இருந்த எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 2045. இப்போ நம்ம ஆட்சியில் 13,500க்கு மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை நம்ம ஆட்சியை தொடங்கி இருக்கிறோம். எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லணும்னு எனக்கு ஆசைதான், ஆனா எனக்கே முடியல. இருந்தாலும் அதிமுக தொண்டர்களை பார்க்கும்போது நான் ரொம்ப உள்ள கிடங்குல இருந்து கொதிக்கிறேன். ரொம்ப வாடி போயிருக்கு பிள்ளைகமோ என்னன்னு கூப்பிட்டு கேட்டா, ஐயா கட்சியை தூக்கிட்டு போய் அடமானம் வச்சது மட்டும் இல்லாம எதுக்கு எடுத்தாலும் அவர் வாட்டுக்கு மண்டை காட்டிட்டே இருக்காருங்க அப்படின்னு அவங்க குமுறுறது எனக்கு வேதனையா இருக்குங்க. அரசியல்ல நேர் எதிரியா இருந்தாலும் அதிமுக தொண்டர்கள் மேல நாங்கள் உண்மையாக பரிதாபப்படுகிறோம். அவங்களுடைய உணர்வுக்கு மாறாக கட்சியை கொண்டு போய் டெல்லியில் அடமானம் வச்சுட்டாரு பழனிசாமி. தன் சொந்த நலனுக்காக, சுயநலத்திற்காக எப்படியாவது முதலமைச்சராக ஆகணும் என்ற நப்பாசையில பழனிசாமி அடிமையா கிடக்கிறாரு. அவரை வச்சு ஒட்டுமொத்த அதிமுகவை அழிக்கிற வேலையை பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு. எந்த காலத்திலையும் சரி இந்த காவிக்கும் கருப்பு சிவப்புக்கும் கடுமையான யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. கருப்பு சிவப்பு இருக்கிற வரைக்கும் காவியை உள்ளேயே விட மாட்டேன், கிழித்து தொங்க விட்டுருவேன். நான் இருக்கும் வரை, திமுக இருக்கும் வரை காவி உள்ள வராதுங்க அப்படின்னு கொஞ்சம் கோபப்பட்டார். தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் ஏன் ஸ்டாலின் சொல்றாரு கேட்கிறாங்க. திமுக என்கிற மாபெரும் இயக்கம் தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்கள் கிட்ட வரக்கூடிய கட்சி அல்ல, மக்களின் உரிமைகளுக்காக எப்போதும் களத்தில் நிற்கக்கூடிய கட்சி. எங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டோட, தமிழ் மொழியோட, தமிழ் பண்பாட்டோட உண்மையான எதிரி யார் என்று எங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த எதிரியை எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியும் கொண்ட ஒரே இயக்கம் திமுக என்பது மக்களுக்கு நல்லா தெரியும். அதிமுக என்கிற முகவடியை போட்டுக்கிட்டு வந்தா எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களை அடையாளம் தெரியாம போயிடுமா? உங்களுடைய முகத்திலே கிழிச்சு தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட நாங்க அம்பலப்படுத்துவோம். தமிழ்நாட்டை எப்படியாவது நம்ம கிட்ட இருந்து விழுங்கி விடலாம் என்று நினைக்குது இந்த காவி கூட்டம். எங்க கருப்பு சிவப்பு பொட்டாளம் இருக்கிறவரை அது நடக்கவே நடக்காது. உங்க அப்பனே வந்தால் நடக்காது. அப்படியே கவுண்டருக்குள்ள போறோம். நயினார் அண்ணாச்சிக்கு இந்த விஷயம் ரொம்ப கடுப்பாகுது. ஏங்க நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்கு, இங்க பேசாம டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டி, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி, காவிக்கும் கருப்பு சவுக்கும் தான் போட்டி நீங்க வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கியா? அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒத்துக்கிட்டு நீங்க இது பண்றீங்களா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு மூச்சு விடாம பேசுறாருங்க. ஒன்னும் ஒத்துக்கொள்கிறாரா இல்லையா? என்டிஏக்கும் எங்களுக்கு தான் போட்டின்னு சொல்றாரு. அது ஒத்துக்கிறாரா இல்லையா? யார் வெற்றி பெற போறாருங்கிறத தீர்மானம் பண்ண வேண்டியது யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லவே, தமிழக மக்கள் தானே. தேர்தல் தேதி அறிவிக்கணும், தேர்தல் நடக்கணும், மக்கள் வாக்களிக்கணும். அதன் பிறகு தானே வெற்றி வாய்ப்பை தீர்மானம் பண்ண முடியும். தமிழக மக்கள்
இப்போ நாங்களும் தான் சொல்லி 200 இடத்துக்கு மேல் நாங்கள் உறுதியாக வெற்றி பெறுவோம். 200 இடங்களுக்கு மேலாக நாங்களும் உறுதியாக வெல்வோம். அடுத்து அப்படி செய்தியாளரை பார்த்து கேட்கார், ஜெயலலிதா அம்மாவை எடுத்துக்கங்க, அவங்க நல்ல பல திட்டங்கள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த பக்கம் எம்ஜிஆர் ஐயாவும் பல திட்டங்கள் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார். ஆனா நானும் தேடி தேடி பூத கண்ணாடியை வச்சு தேடி பார்க்கிறேன், பைனாக்குலரை வச்சு அப்படி அலசி ஆராயிறேன். திமுக ஆட்சியில் ஒரு திட்டமும் என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கி அப்படிங்கார். யாராவது எடுத்து காட்டுங்க. புரட்சித்தில் அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது திட்டங்களெல்லாம் நிறுத்திட்டாங்களே. இவங்க திட்டங்கள் என்ன திட்டங்கள் போட்டாங்க? இவங்க என்ன திட்டங்கள் போட்டாங்க? 1000 ரூபா கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆட்சி பொறுப்பு வந்த உடனே 1000 ரூபா கொடுப்போம்னு சொன்னாங்க. 28 மாதம் கொடுக்கல. அது திட்டமா அது? அதன் பிறகு 1000 ரூபா கொடுத்தாங்க. எதற்காக கொடுத்தாங்க? பாராளுமன்ற தேர்தல் வந்தது, அதற்காக கொடுத்தாங்க. சரி, போன வருஷம் பொங்கலுக்கு ரூபா கொடுக்கல, இந்த வருஷம் மட்டும் தான் பொங்கலுக்கு ரூபா கொடுத்தாங்க. ஏன்? பொது தேர்தல் வருது, சட்டமன்ற பொது தேர்தல். இதெல்லாம் திட்டமா இது? வாக்கு வங்கி அரசியல் நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை செய்தோம் இதை செய்தோம்னு சொல்றாரு. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் எந்த தொகுதியில் எந்த திட்டங்களை கொண்டிருக்காங்க? நான் முதல்வன் திட்டம் பேரில் தான் இருக்க தவிர செயல்பாடுகள் என்ன இருக்குன்னு எதுவும் சொல்லியிருக்காரா முதலமைச்சர்? நேற்று திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் எதையாவது நான் முதல்வன் திட்டத்தில் நாங்கள் இந்த திட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம், இத்தனை லட்சம் பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கிறோம் சொல்ல முடியுமா? முடியாது. எல்லாருமே இப்போ ஸ்டேஜ் ஏறின உடனே ஒரு குட்டி கதை சொல்றதுங்கிறது இயல்பாகவே மாறி போச்சு. அந்த வகையில் நம்ம அன்புமணி ஐயா ஒரு குட்டி கதை, ஆனால் எமோஷனல் ஸ்டோரியை சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, என் குடும்பம் சின்ன பின்னமா ஆனதுக்கு திமுக தான் காரணம், நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாருங்க கதையை. என்னுடைய இவ்வளோ வேலை பலு இருக்கு எனக்கு. ஒரு பக்கம் வேலை பலு, இன்னொரு பக்கம் மனசுல நிறைய பலு இருக்கு எனக்கு. 6 மாசம் நடக்கிறதெல்லாம் அது வெளியில எனக்கு சொல்ல முடியல. ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கு. அவங்களுக்கு தெரியும், என் பொண்ணுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த நிலை, அதாவது ஏன்னா முக்கிய காரணம் ஏன் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னா, இவ்வளோ நம்ம குடும்பத்தை, இவ்வளோ நல்லா இந்த குடும்பத்தை அதை பிரித்து குழப்பம் பண்ணி இந்த நிலைக்கு கொண்டு வந்தது யாருன்னா, கேடு கெட்ட திமுக தான் கொண்டு வந்தது. இவங்க இந்த காலத்தில் இந்த தேர்தலில் நீங்கள் எல்லாம் பாருங்க, அதுதான் உங்களுடைய எனக்கு அவ்வளோ மனசில் இருக்குது. இப்போ நம்ம குடும்பம்னா, என்னை பொறுத்து நம்ம குடும்பம்னா அது என் குடும்பம்னா என்ன, நீங்கள் தான் என் குடும்பம். நம்ம கட்சி நம்ம குடும்பம், என் குடும்பம் நீங்கள் தான். நம்ம கட்சிக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தி அப்படி இப்படின்னு போட்டு இதெல்லாம் குழப்பம் பண்ணது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா திமுக. முன்னாள் பாஜக ஐயா வந்தார், அண்ணாமலை நினைச்சு முதலமைச்சர் ஐயா எங்க போனாலும் பொய்யா சொல்றாரு. இப்ப கொஞ்சம் ஜாஸ்தி ஆகி போச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனாலும் நாங்க விட மாட்டோம்ல, இந்த 2026 எங்களுக்கு தான் அப்படின்னு மாறுதட்டி சொல்றாரு. அண்ணா, இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கண்ணீர் என்பது அவருடைய கட்சிக்காக இருக்க வேண்டுமோ தவிர, முதலமைச்சருடைய கண்ணீர், அந்த போலி கண்ணீர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக இருக்கு. இன்னைக்கு 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் தான் செய்திருக்கக்கூடிய எந்த சாதனையுமே சொல்லாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து கட்சிக்காக ஒரு பொய் நீலி கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கின்றார். முதலமைச்சர் அவர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும், தமிழகத்தில் அவர் என்னதான் திசை திருப்பினாலும் கூட மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள். இதே வாதத்தை சொல்லக்கூடிய முதலமைச்சர், இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் நாம் இருந்தோம். 1999 2003 காலகட்டம் வரை அந்த கூட்டணியில் இருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி விழுங்கப்பட்டதா? அதனால முதலமைச்சர் அவர்கள் கண்ணாடியை பார்த்து பேசணும். இதே திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருந்த பொழுது அந்த கட்சி யாரும் சிதைச்சாங்களா, விழுங்குனாங்களா? அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு தனித்தன்மையான ஒரு இயக்கம். எங்கள் வளர்ச்சிக்காக, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக இங்கே அரசியல் செய்து கொண்டிருக்கின்றோம். தேர்தல் காலகட்டத்தில் கூட்டணி வைப்பது இயல்புதான். அதனால் முதலமைச்சர் அவர்கள், நீ காங்கிரஸோடு கூட்டணி வைக்கிறீங்க, காங்கிரஸ் உங்களை விழுங்கிருமா? கம்யூனிஸ்ட் கட்சியை நீங்கள் விழுங்கிருவீங்களா? இல்லை அண்ணன் திருமாவளவன் அவருடைய விசிகேவை நீங்கள் விழுங்கிருவீங்களா? அதனால் அந்த குற்றச்சாட்டை நான் திமுகவின் மீது வைக்கல. ஆனால் திமுக இன்னைக்கு ஏன் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா, மக்கள் மனசில் திசை திருப்பணும்,
ஆட்சியினுடைய தப்பான விஷயத்தை மக்கள் பேசக்கூடாது என்பதற்காக மட்டும்தான். அடுத்து நம்ம அண்ணாமலை அண்ணாச்சி 100 விஷயத்தை எடுத்து சொல்றார். நயினார் அண்ணாச்சி சொன்னார்ல, அதே தான். நாங்க தாவேகா கூட பேசுறாங்க. எப்படி பேச முடியும்? நாங்க எங்களுடைய கொள்கை என்ன, அவங்களுடைய கொள்கை என்ன, எங்களுடைய கோட்பாடு என்ன, கொள்கை எதிரின்னு சொன்னவங்கிட்ட எப்படி போய் பேச முடியும் அப்படிங்கறத எடுத்து சொல்றாருல. அண்ணா திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கின்றோம். அதிகாரப்பூர்வமாக இந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அது போன்ற பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை ஒரு டீயும் காஃபியும் எப்பொழுதும் கலக்காது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். காரணம், சித்தாந்தங்கள் வேறு. ஆனால் இன்னைக்கு ஊடக நண்பர்கள் உங்களுடைய ஊகத்தில் தான் பல இடத்துல எழுதுறீங்க. அதனால் நாங்கள் இன்னைக்கு வலிமையாக இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, இன்னைக்கு எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது. தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஒரு பெரும் வெற்றியும் பெறுவோம் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஐயா, ஒருத்தருக்கு பயம் வந்துட்டா சப்போர்ட்டுக்கு நிறைய பேரை தேடுவோம். அப்படி தேடினதுல தான் அங்கிட்டு போறவங்களை பிடிச்சி அறிவாலயத்து பக்கம் இழுக்காக, இந்த பக்கம் இருக்கிறவங்களை கூட்டிட்டு வந்து மடியில் உட்கார வச்சுக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை முதலமைச்சர் பயந்ததுனால தாங்க செய்யறாருன்னு சொன்னது யார் தெரியுமா? நிர்மல்குமார் அண்ணாச்சி. பயம் இல்லாதவங்க எதுக்கு 28 கட்சியோட கூட்டணி சேரணும்? நாளைக்கு ஒன்றும் இல்லை சகோதரர், நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சீட்டு உறுதியாக இருக்கும் திமுக கூட்டணியில். யாருக்கும் இவ்வளோ பயம் இல்லைன்னா எதுக்கு அவங்க 28 கட்சிகளை கூட்டணி வைக்கணும்? யாரையாவது ஒருத்தர் வெளியேற விடுறாங்களா? யாராவது ஒருத்தர் ரோட்டில் போடுறாங்களா? எல்லாரையும் கூட்டு வச்சு கூட்டணி போட்டிருக்காங்க. 28 கட்சியோட கூட்டணி வச்ச ஒருத்தர் பார்த்துருக்கீங்களா? அது ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் 28 கட்சிக்கு பிரித்து கொடுத்தா 28 சின்னமா? 28 சின்னத்தை கொண்டு போய் என்னைக்கு அவங்க போய் வேலை பார்க்க முடியும்? இது எல்லாம் அவங்களுக்கான தோல்வி பயத்தான் கட்டுது. இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்த பிறகுதான் இந்த பயமே தவிர அதுக்கு முன்னாடிலாம் அவங்களுக்கு இந்த மாதிரியான கூட்டணியெல்லாம் வைத்திருக்க மாட்டார்கள். இப்போதான் அவங்களுக்கு என்ன, இன்னமும் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இல்லை. அவங்களுக்கு தெரியும் அவங்க தோக்க போகிறாங்கன்னு. 30 தொகுதிக்கு மேலே 25-30 தொகுதிக்கு மேலே திமுக ஜெயிக்க போவதில்லைன்னு அவங்க நல்லாவே தெரியும். அவங்க அமைச்சர்களுக்கும் நல்லாவே தெரியும். கண்டிப்பாக திமுக 25லேருந்து 30 தொகுதி தாண்டாது. இது மக்களுக்கும் நல்லா தெரியும். அதனால தான் ஒவ்வொரு இடத்துலையும் யார் வச்சாலும் நாளைக்கு நீங்களே சகோதரர் போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போய் நின்னீங்கன்னா உங்களுக்கும் கூட்டணியில் சேர்த்து 29வது கட்சியாக உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது அப்படி தான் இருக்கும். கடைசி வரைக்கும் அவங்க யார் வந்தாலும் சேர்த்துக்கொள்வார்கள். நாளைக்கு இன்னொரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி வந்தாலும் அவங்க சேர்த்துக்குருவாங்க. அப்படியே வீரமணி அண்ணாச்சி வந்தாங்க. அரசியலில் முதுபெரும் தலைவர் இல்லையா? என்ன சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடு அப்படி. இதுக்கு மேலே இவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறது ஒன்றுமே இல்லைங்க, போங்கங்க அப்படிங்க. எப்போது எது வேண்டுமானால் நடக்கலாம். அதுவும் ஆயுதங்கள், திரிசூலங்கள் மோடி ஆட்சியிலே எப்போதும் இருக்கிறது. அந்த திரிசூலத்தில் ஒன்று வருமான வரித்துறை, இன்னொன்று சிபிஐ, இன்னொன்று அமலாக்கத்துறை. ஆகவே எல்லாமே ஒரு சிபிஐ இருக்கிறது, மற்றது இருக்கிறது. எனவே எது வேண்டுமானாலும் அரசியல் நடக்கலாம். வெறும் யூகத்தை மட்டுமே சொல்ல முடியாது. ஆனால் இதுவரையில் அவர் ஏதோ அதற்கு பி டீம் மாதிரி தான் நடந்து கொண்டு அதை விமர்சிப்பதே கிடையாது. மோடி அரசை பற்றி விமர்சிப்பது கிடையாது. மோடி அரசை பற்றியே அவர்கள் அது அப்படி ஒன்று இருப்பதாகவே அவர் கருதாமல் ரொம்ப தந்திரமாக நடந்து கொள்கிற காரணத்தாலே எதுவும் நடக்கலாம். ஆனால் கொள்கை உள்ளவர்களானால் அதை பற்றி யோசிப்பார்கள். கொள்கையை முடிவு செய்ய முடியாதவர்கள் எப்படிப்பட்ட நிலை வேண்டுமானால் எடுக்கலாம். நீங்க இவ்வளவு உச்சத்திலிருந்து இவ்வளவு சம்பளம் வாங்கி அதை விட்டுட்டு நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன், ஓகே பரவாயில்ல. ஆனா அதுல எவ்வளவு கரெக்டா வச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்க அரசாங்கத்துக்கு வரி செலுத்திருக்கீங்க, லிஸ்ட் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கார் ரகுபதி என்னாச்சு. நாங்கள் அவரை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால நீங்க திருப்பி அதுக்குள்ளேயே போறீங்க. அவர் முட்டாள்தனமாக பேசுகிறார். ஸ்டாலின் வரி போட போகிறேங்கிறாரு. அது மாதிரியெல்லாம் போட முடியாது. இன்னும் பார்த்து போனோம்னா அப்படின்னா அவர் படம் படம் 200 கோடி ரூபா ஒரு படத்துக்கு வாங்குறாருன்னா பிளாக் டிக்கெட்டில் வைக்கதான் அந்த பணம் வாங்க முடியும். ஒரிஜினல் டிக்கெட் 80 ரூபா, பிளாக் டிக்கெட் 1000 ரூபா. அப்போ 920 ரூபாய் கருப்பு படத்தை வாங்கித்தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எனவே இதெல்லாம் வச்சோம்னா விஜய் மாட்டிக்கிட்டுருவார். அவர் அறியாமலும் புரியாமலும் தெரியாமலும் பேசுகிறார். அவரு பிடிவி சிடிவி எல்லாத்தையுமே ஒட்டுமொத்த கலவங்க. அவரு அந்த பக்கத்துல இருந்து எல்லாம் குத்தி விட இந்த பக்கத்துல இருந்து இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். எந்த பக்கங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அவர் மாற்று கட்சியும் இல்லை, எந்த கட்சியும் கிடையாது. விளம்பர கட்சி தான் அவரை தவிர வேற எந்த கட்சியும் கிடையாது. மாற்று கட்சி இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், பிஜேபியினுடைய சி டீம், ஏ டீம் அல்ல, பி டீம் அல்ல, சி டீம். முதல் நாள் நான் சொன்னது இன்றைய வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அவர் பிஜேபியினுடைய சி டீம். இன்னும் சொல்ல போனால் அமித்ஷாவினுடைய ஸ்லீப்பர் செல்.
அதுதான் விஜய். கேஸ் எங்க பத்தலைன்னு யார் சொன்னா உங்களுக்கு? உங்களுக்கு கேஸ் வேணுமா? நானே ஒரு டீலர் தான். இப்போ சொல்லுங்க 20 நாள்ல உங்களுக்கு 2 சிலிண்டரா கொடுக்குறேன் அப்படின்னு நயனார் அணைச்சி படப்படன்னு பொறிகிறார். கேஸ் வேணுங்கிற அப்ளை பண்ணலாம். கேஸ் சிலிண்டர் எப்படின்னா, ஒரு ஆளுக்கு ஒரு சிலிண்டர் கொடுக்கும்போது 20 நாள் கழிச்சு தான் புக் பண்ண முடியும். ஒரு சிலிண்டர் கொடுக்கும்போது 30 நாள் 40 நாள் வரைக்கும் போகும் ஒரு வீட்டில். 20 நாள் கழிச்சு தான் புக் பண்ண முடியும் சர்வர். இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு சிலிண்டர் வந்துட்டு உடனே புக் பண்ணால் உங்களுக்கு கிடைக்காது. சர்வர் சிஸ்டமே அப்படி தான். ஏன்னா நான் கேஸ் டீலர், அதனால் நான் சொல்கிறேன். தட்டுப்பாடு எங்கேயுமே கிடையாது. சிலிண்டர் இப்போ நீங்கள் உங்களுக்கு 20 நாளைக்கு உள்ள சிலிண்டர் வேணுமா நான் தரேன். இல்லை உங்களுக்கு எங்கே புக் பண்ணுறீங்களோ நான் தரேன். உங்களுக்கு எங்கே வேணுமோ நான் தரேன் சொல்லுங்கள். சடக்குன்னு இந்த பாருங்க, உங்களுடைய கட்சியை எடப்பாடி ஐயா இங்கே கொண்டு அடமானம் வச்சாரு, இந்தியாவுக்கு கொண்டு அமெரிக்காவில் அடமானம் வச்சாச்சு, இனிமேல் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்றது யாருன்னு பாருங்க. இப்போ இந்தியாவை வந்து ஆளுவது நம்முடைய பிரதமரா அமெரிக்க ஜனாதிபதியான்னு பார்த்தா அமெரிக்கா தான் இப்போ ஆண்டுட்டு இருக்கு. எப்படி வந்து நம்முடைய எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜிஎஸ்டியில் கையெழுத்து போட்டாரோ, உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டாரோ, நீட்டில் கையெழுத்து போட்டாரோ, எல்லாத்தையும் தாரை வார்த்து கொடுத்தாரோ, அது மாதிரி அங்கே இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டார். இந்தியாவை ஆளுவது அமெரிக்கா, அதான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. என்னங்க பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சு வச்சா? இல்லைங்கயா, நாம கேட்டது கொஞ்சம் அப்படி இப்படி இழுவுறு இருக்கு, கொஞ்சம் சோகமாக தான் இருக்கு, அடுத்த சுற்றுல முடிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் நம்ம சண்முகனாச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைக்கப்பட்டிருக்க பேச்சுவார்த்தை குழுவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பேச்சுவார்த்தை குழு 2ஆம் கட்டமாக இன்றைய தினம் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. அவங்க ஒரு தொகுதிகளுடைய எண்ணிக்கையை அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் எங்களுக்கு ஏற்பில்லை, கூடுதலான தொகுதிகள் வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் வந்து வற்புறுத்தியிருக்கிறோம். அவர் தலைமையோடு பேசிட்டு மீண்டும் பேசலாம் என்ற முறையில் பேச்சுவார்த்தை குழு தெரிவித்திருக்கிறது. ஆகவே மீண்டும் நாளை பேச்சுவார்த்தை என்பது தொடரும். இல்லை, நிறைய புதிய கட்சிகள் வந்து இந்த அணியில் சேர்ந்திருக்கிறது என்பது கடந்த காலத்தில் இல்லாத புதிய பல கட்சிகள் வந்து இந்த அணியில் சேர்ந்திருக்கிறது என்கிற ஒரு நியாயமான காரணத்தை அவங்க தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. அது ஏற்கத்தக்க ஒன்றாக இருக்குது. அதனால் நாங்கள் எதிர்பார்த்த கூடுதலான தொகுதிகளுக்கு வாய்ப்பில்லை என்ற நிலையில் கடந்த முறை போட்டியிட்டதை விட கூடுதலான தொகுதிகள் போட்டியிட வேண்டும் என்ற முறையில் நாங்கள் வந்து வற்புறுத்தியிருக்கிறோம். அவங்களுடைய தலைவரோடு பேசிவிட்டு மீண்டும் நாளை சந்திக்கலாம் என்ற முறையில் சொல்லியிருக்காங்க. நாளை தொடர்ந்து பேசுவோம். அப்படியே டக்குனு மக்கள்லாம் கூப்பிட்டு இங்கே வாங்க, சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படி எப்படி ஆகிட்டே இருக்குது, ஹோட்டலெல்லாம் இந்த உணவு பண்டங்கள்லாம் கிடையாதுங்கிற மாதிரி எழுதியே போடுறாங்க. அதனால அதிலும் குறிப்பாக சமோசாலாம் கிடையாதுன்னு வேறு எழுதி போடுறாங்க. நீங்கள் சமோசா இல்லைன்னா சாயந்தரம் உங்களுக்கு பொழுது போகாதே, அதனால் எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் சிக்கனமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் மலன்னு சொல்லியிருக்கிறாங்க. நோட் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணுங்க. வெளியூர்லேருந்து வந்து இங்கே திருப்பூரில் குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 பேர் வச்சுக்கிறாங்க. அவங்க எல்லாமே ஹோட்டலை நம்பி தான் வாழ்றாங்க. ஹோட்டலே நம்பி இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அப்புறம் ஹோட்டலில் நிர்வாகம் பண்ணுறவங்க நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இங்கே வெளியில் இருக்க அந்த பேச்சுலர்ஸ் இந்த மாதிரி சாப்பாடு ஏற்பாடுலேருந்து எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மொத்தமாக குக் பண்ணி தான் எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. பட் அப்படி இருக்கும்போது கேஸே இல்லைன்றப்ப அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஸோ மொத்தமாகவே நீங்கள் அஃபோர்ட் பண்ணிக்கங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு போர்னாலே, இந்த ஒரு கேஸ் தட்டுப்பாடுனால வந்து நமக்கு ஒரு நினைச்ச சாப்பாடு கூட சாப்பிட முடியலங்கும் போது மன உளைச்சலுக்கு ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அனைத்து உணவகங்களும் வந்து சீரான முறையில் தினமும் நடக்கிறதுக்கான வழிவகைகளை அரசு உடனடியாக செய்யணும். நாங்கள் ரெகுலராக போனால் ஒரு ரோஸ்ட் தானே சாப்பிட போகிறோம், அது கூட இல்லைங்கிறாங்க. இதை வந்து பதுக்கி வச்சு அதிகமான விலைக்கு விற்கிறதுக்கான நிறைய சூழ்நிலை இருக்கு. அப்போ என்னன்னா, நாங்கள் வந்து தொழில் நடத்துறதா இல்லையான்னு எங்களுக்கு இதாக இருக்கு. இதனால மறுபடியும் நாங்கள் வந்து விறகடுப்புக்கு போகக்கூடிய சூழ்நிலையில இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா சிட்டியை பொறுத்தவரை விறகடுப்பு நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம், விறகடுப்பெல்லாம் வைக்க முடியாது. வேறு வழி இல்லாட்டா மண்ணெண்ணெய் அடுப்பு அல்லது கறி அடுப்பு வச்சாது நம்ம எப்படியும் உணவு செஞ்சு சாப்பிடணும். அடுப்பு யூஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து கரண்ட் அடுப்பு மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணணும். பெரும்பாலும் வேலை பார்க்குறவங்கலாம் வீட்டிலேருந்து சோறு இது பொங்கிட்டு வர மாட்டாங்க. இந்த மாதிரி மதியம் சாப்பிட்றது, அப்புறம் காலையில் டீ குடிக்கிறது, சாதனை டீ குடிக்கிறது எல்லாமே நம்ம ஹோட்டல் கடையில் இந்த மாதிரி தான். சிலிண்டர் இல்லாமல் எந்த வீட்லையும் பார்த்தீங்கன்னா இப்போலாம் யாரும் எதுவும் யூஸ் பண்ண கிடையாது. ஏன்னா அதிகமாக இண்டக்ஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் கரண்ட் பில் அதிகமாக வரணும், இப்போ யூஸ் பண்ண மாட்டாங்க. சாண எரிவாயு, மற்றபடி கழிவுப் பொருட்களில் இருந்து தயாரிக்கப்படும் எரிவாயுவை உடனடியாக உற்பத்தி செய்து இந்த எரிவாயு தட்டுப்பாட்டை நீக்க அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். குடும்பத்திலே வந்து வீட்டில் மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா கடையில் போய் வாங்குறவங்களும் இருக்காங்க. கவர்மெண்ட் தான் பார்த்து எப்படியாவது வணிகத்துக்கும் நம்ம
இல்லத்தரசிகளுக்கு தேவையான சிலிண்டரை வந்து அவங்க ரெடி பண்ணி தரணும். அதனால வேலை செய்யறவங்க எல்லாத்துக்குமே கஷ்டமா இருக்கும். சிலிண்டர் விலை குறைஞ்சா நல்லா இருக்கும். கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஆவணம் செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன். இதுவரைக்கும் நீங்க பார்த்த தர்பார்ல உங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. மற்ற விஷயங்களை அப்படி தூக்கி ஓரமா வச்சிருங்க. அடுத்த தர்பார்ல ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிற அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.